கடுமையான குடிநீர் பஞ்சத்தில் சென்னை சிக்கி தவிக்கும் நேரத்தில் வடசென்னை பகுதியான வியாசர்பாடி முழுவதும் பொதுமக்கள் தண்ணீருக்காக படும் பாட்டை நமது நியூஸ் 18 தொலைக்காட்சியின் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு விளக்குகிறது. இந்த அதிகாரியிடம் இப்படி கையறு நிலையில் கதறும் இவரின் ஒரே தேவை குடிநீர். தண்ணீருக்காக சென்னை பெருநகர குடிநீர் நிலைய வாசலிலேயே கால் கடுக்க காத்து கிடக்கிறார் பத்மா. வழக்கமா வரல, வண்டி பத்தல, வண்டி இல்ல, எங்க போகுது, இங்க போகுது, அங்க போகுது. தலைவர் அனுப்ப சொன்னாரு, கவுன்சிலர் அனுப்ப சொன்னாரு. அப்ப நாங்க மக்களால் என்ன பண்றது? கவுன்சிலருக்கு தண்ணி தேவை, மினிஸ்டருக்கு தண்ணி தேவை, கமிஷனருக்கு தண்ணி தேவை, இவங்களுக்கெல்லாம் தண்ணி தேவை. அப்ப பொதுமக்கள் நாங்கள் சாகணும் தண்ணி இல்லாத. இல்லைன்னா நாத்தாச்சி தண்ணி குடிச்சு குடிக்கணும். அந்த நாத்தாச்சி தண்ணி யார் குடிப்பாங்க? ஒரே காவா நாத்து அடிக்குது தண்ணி. எவ்வளோ அழகாது தெரியுமா? சார் 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 இதெல்லாம் போடு சார், இந்த வண்டி போடு சார், அந்த வண்டி போடு சார், கெஞ்சி கிடக்குறேன் சார். மாறு வலிக்குது, தொண்டை நோவுது எங்களுக்கு கச்சி கச்சி அவங்களாண்ட. எளிய மக்கள் எதிர்பார்ப்புடன் பல மணி நேரம் காத்திருந்தாலும் கிடைக்காத தண்ணீர் பணபலமும் அதிகாரமும் உள்ளவர்களுக்கு மட்டும் நேரம் தவறாமல் கிடைப்பது எப்படி என்பதே இவரின் கேள்வி. அனுமதி சீட்டு இல்லாமல் முறைகேடாக பல லாரிகளில் தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதாக வியாசர்பாடி பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 11:30 மணிக்கு நைட்டில் வந்து திருட்டுத்தனம் மாதிரி வருது. வீட்டுங்களுக்கு ஊற்றுறாங்க. கேட்டாக்கா நாங்கள் வந்துட்டு நாங்கள் அங்கே காசு கொடுத்து வாங்கினோம், 2000க்கு கொண்டு வந்து ஊற்றுறாங்க அப்படின்றாங்க வீட்டுங்களில். எங்களுக்கு எப்படி தெரியுது இது வந்து டேங்குக்கு வர தண்ணியா இல்லை வீட்டுக்கு ஊற்றுற தண்ணியா ஆன்லைன் தண்ணியான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கேட் பாஸ் இல்லைனாக்கா தண்ணி வந்து வரணும் இல்லைம்மா. லாரி வந்து போச்சுன்றாங்க. எங்கே போச்சு அந்த லாரி? எந்த வீட்டில் போய் இறக்குனாங்க? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இறக்குனாங்க? ஏன் வந்து தண்ணி வரல? தண்ணி எங்கே வந்தாக்கா நாங்கள் ஏன் வந்து தேவடு காத்துக்கிட்டு இருக்கிறோம் 4 மணி நேரம்? இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. இந்த மக்கள் அடுக்கடுக்காக வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையா என அங்கிருக்கும் உதவி பொறியாளரிடம் கேட்டபோது நமக்கு கிடைத்த பதில் இதுதான். காலையில பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க சார். சீனிவாசன் சார். வியாசர்பாடி பகுதி மக்கள் ஏக்கத்துடன் கேட்கும் கேள்வி இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் என்பதுதான். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் ராணி கார்த்திக், நியூஸ் 18 தமிழ்நாடு.